ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. ஜனவரி மாத பலாபலன்கள் 12 ராசிகளுக்குரியதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷ ராசிக்காரர்களுடைய ஜனவரி மாத பலாபலன்கள் இப்பொழுது இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாத 2026 பலாபலன்கள் என்ன என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம். முதலிலே மகர ராசியை சார்ந்தவர்கள் மகரம் அனைத்து ராசிகளுக்கும் சிகரம். தகரத்தை கூட தங்கமாக்கும் ரசவாத வித்தை தெரிந்தவர்கள். முயற்சி 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 என்று பயிற்சி செய்து வாழ்க்கையிலே வெற்றி கணையை அடைபவர். இவர்களால் முதலில் முடியாத எந்த விஷயமும் பிறகு பலத்த முயற்சியின் காரணமாக பலிதமாகும். அந்த ஆற்றலை பெற்றவர்கள்தான் மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர். இவர்களில் உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர். வாக்குவாதத்திலே திறமையுடைய, அதே வேளையில் மனசாட்சிக்கு இடம் கொடுத்து நடக்கும் மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் காரிய தடை தாமதம் ஏற்படலாம். உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுத்தும். வீண் பயம் ஏற்படும். ஏற்கனவே செய்த காரியங்களுக்காக பலனை அடைய வேண்டியது இருக்கும். சிலர் வீட்டை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடலாம். வீண் வழக்குகள், விவகாரங்கள் வரலாம். எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. சுக்கிரனின் சஞ்சாரத்தால் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம். சிலர் வெளியூர் பயணம் செல்வார். எதிர் பாலினத்தருடன் பழகும் போது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் சுமாராய் நடக்கும். பார்ட்னர்களுடன் சேர்ந்து தொழில் செய்பவர்கள் கவனமாய் செயல்படுவது நல்லது. கடன் தொல்லை தலை தூக்காமல் எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2026 எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும்? கூடுதல் பணி சுமை, இடமாற்றம், அலைச்சல் போன்றவை இருக்கக்கூடும். தடைப்பட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் அமைதி நிலவ. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தம் உண்டாகலாம். பிள்ளைகள் நலனிலே அக்கறை காட்டுவது நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. பெண்களுக்கு எதிலும் தேவையற்ற வீண் கவலை உண்டாகும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். கடன் விஷயங்களில் கவனம் தேவை. கலைத்துறையினருக்கு யோகக்காரகனான சுக்கிரன் ராசிநாதன் சனிக்கு கேந்திரம் பெறுவதா எதையும் சாதிக்கும் திறமை அதிகமாகும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும். சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதம் ஏற்படலாம். அரசியல் துறையினருக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும். மேலிடம் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர்கள் போல் இருப்பார்கள். எனவே எல்லோரையும் அனுசரித்து செல்வது நன்மை உண்டாக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும்
முயற்சிகள் சாதகமான பலன் தரும். வீண் மனக்கவலை உண்டாகும் மாணவர்களுக்கு மிக கவனமாய் பாடங்களை படிப்பது அவசியம். சக மாணவர்களுடன் நிதானமாய் பழகுவது நல்லது. உத்திராடம் 2, 3 பாதங்களை உடையவர்களுக்கு, மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு, சேர்ந்தவர்களுக்கு இந்த 2026 ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும்? குடும்பத்தில் மதிப்பு மரியாதை கூடும். கணவன் மனைவிக்கு இடையிலே இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகள் உங்களது சொல்படி நடப்பது மனதுக்கு இதமளிக்கும். செயல்திறன் அதிகரிக்கும். சில நேரங்களில் உங்கள் வார்த்தைகளில் பிரச்சனை வரலாம். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2026 எப்படி இருக்கும்? எந்த சூழ்நிலையிலும் பிறர் மனம் நோகும்படியான வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். யாருக்காவது ஏதேனும் வாக்குறுதி கொடுத்திருந்தால் அவைகளை உடனடியாக நிறைவேற்றுங்கள். திருமணத்திற்கு நல்ல வரனாய் அமையும். தொழில் வியாபாரம் சுறுசுறுப்பு அடை. அவிட்டம் 1, 2 பாதங்களை உடையவர்களுக்கு, மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு, சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2026 உங்கள் வியாபார விரிவாக்கம் செய்வதை பற்றி ஆலோசனையை மேற்கொள்வீர்கள். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் கிடைக்கும். முதலீடு செய்வதற்கு உண்டான பண வசதி வந்து சேரும். கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் தங்கள் பங்காளிகளுடன் பரிவுடன் நடந்து கொள்ளும். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு, சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2026 கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார நிகழ்ச்சிகள் என்னென்ன? ஆஞ்சநேயரை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி 7, 8 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் ஜனவரி 1, 2, 28, 29. சொன்ன கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் ஜனவரி மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.